வணக்கம். இன்னைக்கு நாம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 1955 வந்த ஒரு ஷார்ட் பிலிமை பத்தி தான் பார்க்க போறோம். இது நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். அவ்வளோ சூப்பரான ஒரு ஷார்ட் பிலிம். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன். 1955 வந்திருக்கு. இதோட டைரக்டர் ஆல்பிரட் ஹிட்ச்காக். படம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்களும் பாருங்க. அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பிசினஸ் மேனு. ஆனா யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். இப்ப திடீர்னு ஒரு நாள் அவர் ஒரு பிசினஸ முடிச்சிட்டு வண்டியில கார்ல ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி பிரேக் டவுன் ஆகி நின்றும். நின்ன உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா, அப்படியே அந்த டிரைவர் சீட்ல அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. கண்ணு ஓப்பன்ல இருக்கும். வாயும் அப்படியே திறந்திருக்கும். ஆனா இறந்திருக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாரு. அப்படியே ஆனா அசையாம அப்படியே இருப்பாரு. அப்படியே பார்த்த மாதிரியே இருப்பாரு. இப்ப அப்படியே டைம் ஆகும். ரொம்ப நேரம் ஆயிடும். ஒரு 2 கேரக்டர் அந்த வழியா வருவானுங்க. வந்து பார்ப்பானுங்க. அப்படியே பார்த்தா வண்டி வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. ஆனா அந்த ஆள் இறந்துட்டாரு அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணுவானுங்க. முன்னாடி கையெல்லாம் வச்சு இப்படிலாம் பண்ணுவானுங்க. எந்த ஒரு அசையும் அவர்கிட்ட இருக்காது. உடனே என்ன பண்ணுவானுங்க, அந்த வண்டிக்குள்ள இறங்கி பர்ஸு, பணம், நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவானுங்க. எடுத்துட்டு போனோம்னா இப்ப அப்படியே இருப்பாரு. ஆனா இவன் அந்த பணம், நகை எல்லாத்தையும் எடுக்கும்போது அவரோட வாய்ஸ் ஆனா மைண்ட் வாய்ஸ் மாதிரி வெறும் சவுண்டு மட்டும் வரும். அவர்கிட்ட இருந்து வரும். டேய், நான் உயிரோட தான்டா இருக்கேன், என்னை காப்பாத்துங்கடா. டேய், என்னடா பண்றீங்க? டேய், திருடுறீங்களாடா? இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்போ இவனை எல்லாத்தையும் திருடிட்டு இந்த 2 பேரும் போயிடுவானுங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொருத்தன் வருவான். அவன் பார்ப்பான். அவன் பார்த்தா அவனை இதே மாதிரிதான் பார்ப்பான். இப்ப இவரு பேசுவாரு. இவரு உள்ளுக்குள்ள பேசுவாரு. நமக்கு ஆடியன்ஸுக்கு இவர் உயிரோட இருக்காரு. ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் உயிரோட இருக்காரு, இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா வாயெல்லாம் அசைவெல்லாம் எதுவும் இருக்காது. என்ன சொல்லுவாருன்னா, அடுத்து ஒருத்தன் வந்திருக்கான், இவனாவது என்ன கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் என்ன காப்பாத்திடுவானா அப்படின்னு பேசியிருப்பாரு. அவனும் என்ன பண்ணுவான்னா பார்ப்பான். ஏன்னா அந்த ஊரை அவர் இருக்கிற இடத்த சுத்தி ரொம்ப ட்ரையான ஏரியா, ரொம்ப வறுமையான மனிதர்கள் அங்க இருப்பாங்க. கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் இந்த ஆள் என்னன்னா ஒரு பெரிய பணக்காரன், யாருக்குமே 10 பைசா கொடுக்காத ஒருத்தன். இவனுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படிங்கிறத அந்த படம் மூலமா அந்த இயக்குனர் நமக்கு சொல்ல வர்ற கதை. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இன்னொருத்தன் வருவான். அவன் பார்ப்பான், பணம், நகை, பர்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2 பேரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இவன் என்ன பண்ணுவான்னா 4 டயரை கழட்டிட்டு போயிடுவான். 4 டயரை கழட்டிட்டு போனோம்னா இப்போ வண்டி டயர் இல்லாம அப்படியே அந்த வண்டி அந்த பாடி நிற்கும். இவரு மட்டும் அப்படியே இருப்பாரு. இப்போ அதுக்கு அடுத்து இன்னும் 2 பேர் வருவானுங்க. அவனு பாக்க எல்லாருமே திருடனாதான் இருப்பானுங்க. அது இவருக்குன்னு வருவானுங்களா என்னன்னு சொல்ல முடியாது. இவங்க இதுக்கப்புறம் 2 பேர் பாப்பானுங்க. இவனுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னோடனே இவனோட பேண்ட் சட்டையை கழட்டிட்டு போயிடுவானுங்க. அன்றையரோடு அப்படியே உட்காந்துருப்பாரு. டேய், நீங்களாவது காப்பாத்துங்க, டேய் என்னடா பண்றீங்க அப்படின்னா இவர் அப்படியே தூக்கி இது பண்ணி பேண்ட் சட்டையை கழட்டிட்டு போயிடுவானுங்க. இப்ப இப்படியே இவர் தொடர்ந்து ஆனா இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாமே வரும். இப்ப அந்த போலீஸ், ஆம்புலன்ஸ், அதுல இருக்கிற ஒரு டாக்டர், 2 நர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் டெத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அழகா தூக்கி அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு ஆம்புலன்ஸை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அடே டாக்டர், நீ என்னடா டாக்டர் படிச்ச? ஏமா நர்ஸு, நீயாவது பாருமா, என்னை தொட்டு பார்த்தா தெரிஞ்சிருமா எனக்கு உயிர் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நேரா ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்படியே துணியை போட்டுருவாங்க. துணியை போட்டு கடைசியா அந்த டாக்டர் பார்ப்பாரு, கண்ணை பார்ப்பாரு, கண்ணை மூடுவாரு. கண்ணை அப்படியே மூடிக்கும். மூடின உடனே அந்த துணியை எடுத்து அப்படியே முகத்துல மூடிடுவாரு. இப்ப என்னாச்சு? ஃபுல்லா டெத் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா கண்ணை மூடினதுக்கு அப்புறம் பேசியிருப்பாரு. அட பாவீங்களா, கடைசியா நீ டாக்டர், நீயாவது என்னை காப்பாத்துவேன்னு பார்த்தா சுத்தமா மூடிட்டு போயிட்டாரு அப்படின்னு இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஸ்பெஷல் டாக்டர் மாதிரி ஒரு ஆள் வருவான். அந்த துணியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கண்ணை அப்படி ஓபன் பண்ணி லைட் அடிச்சு பார்ப்பான். இப்ப பேசுவாரு. எப்பா நல்ல வேலை டாக்டர், நீயாவது என்னை கண்டுபிடிச்சிடுறா, எனக்கு உயிர் இருக்குடா, நீயாவது எப்படியா என்னை காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது இவர் பேச பேச நமக்கு ஐயையோ, யாராவது இவரை காப்பாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். கடைசியா அந்த டாக்டர் அப்படி கையை எடுத்து இப்படி எடுத்து இப்படி பிடிச்சு பார்ப்பாரு. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாரு.
டேய் என்னடா பண்ணீங்க, உயிர் இருக்குடா அந்த ஆளுக்கு அப்படின்னா, என்ன உயிர் இருக்கா, ஆமாடா தூக்குடா உள்ள எமர்ஜென்சி அப்படின்னு எமர்ஜென்சி தள்ளிட்டு போவாங்க. இப்ப பேசுறாரு, எப்பா நல்ல வேலை வந்தான்டா கடவுள் மாதிரி ஒருத்தன், ஏதோ நான் கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருப்போம் போல, கடவுளே அனுப்பி விட்டுருக்காரு, நான் பொழைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த படம் யூடியூப்ல இருக்கு, பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்தோட பேர் வந்து பிரேக் டவுன். 1955 வந்த ஒரு கருப்பு வெள்ளை படம். அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆல்பிரட் பிச்சாக். நன்றி, வணக்கம்.